5 மில்லியன் ரூபாவில் தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய வீட்டு திட்டம். இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்படக்கூடிய அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் தோட்ட தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் புதிய வீடமைப்பு திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரைகளின்படி மண் சரிவு மற்றும் ஏனைய இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய அதிக அபாயமுள்ள பகுதிகளில் வசிக்கும் தோட்ட தொழிலாளர் குடும்பங்களை மீள குடியமர்த்துவது அவசியமாக கருதப்படுகிறது. குறிப்பாக மண் சரிவு அபாயம் காரணமாக முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ வீடுகளை இழந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். இப்புதிய திட்டத்தின் கீழ் பின்வரும் முக்கிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டல்களுக்கு அமைய 650 சதுர அடி பரப்பளவை கொண்ட வீடுகள் நிர்மாணிக்கப்படும். ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. தொழிலாளர்கள் தற்போது பணிபுரியும் தோட்டங்களிலேயே பாதுகாப்பான இடங்களில் 10 காணி இதற்காக ஒதுக்கப்படும். குறித்த வீடுகளுக்கு தேவையான மின்சாரம், நீர்வளங்கள் மற்றும் ஏனைய பொது கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சும் ஏனைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளன. தோட்ட தொழிலாளர்களின் சேவை தொடர்ச்சியாக தேவைப்படுவதால் அவர்கள் பணிபுரியும் தோட்ட பகுதிகளிலேயே இந்த பாதுகாப்பான குடியிருப்புகளை அமைப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது.